வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு பண்ண போகிறோம். இது சாம்பார், ரசம், காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது தவிர சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலைப்பருப்பு கூட்டு இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சது அதை குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மூடி போட்டு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு, குழஞ்சிடக்கூடாது. இந்தளவு வெந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்கலைன்னா கடலைப்பருப்பை போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி விட்டு 3 அல்லது 4 விசில் வச்சுக்கோங்க. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். ஒரு வெள்ளை பூசணிக்காயில் ஒரு மீடியம் சைஸ் துண்டு எடுத்து மேலே உள்ள தோலை சீவிட்டு நடுப்பகுதியில் விதைகள் இருக்கும், அதையும் எடுத்துட்டு அதை ஒட்டி ஒரு வெள்ளை பகுதி இருக்கும், அதையும் எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இது நல்லா சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். கூட்டில் சேர்க்குறதுக்கு 1/4 கப் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி அதை லேசாக கழுவிட்டு வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு, வேகமாகவே வெந்துடும். அது கூட வேக வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அரைச்சோம்ல அந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அரைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த அரைச்ச தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். அரைச்சி விட்ட விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போய் காய் பருப்போடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்குன்னா தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், வெண்பூசணி கடலைப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.